அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன வாழ்க்கை இங்கே நம்ம திருக்கோயிலில் ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. அவங்களுக்கு நியாயமாக தலைப்பு நாங்கள் தருவோம். நான் ஒரு 10-15 தலைப்பு கொடுத்தேன், எல்லாத்தையும் இன்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. சார் நாங்கள் தலைப்பு தரோம், நீங்கள் பேசுங்க. நாங்கள் சரிங்க. என்ன இதில் என்னன்னா, சில சில இடத்துல ரசிகர்கள் சார், சில ரசிகர்கள் நம்மளை ரொம்ப பாராட்டுவாங்க. எனக்கெல்லாம் யாராவது கிட்ட வந்து விழா முடிஞ்ச உடனே கிட்ட வந்து உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்லாம் சொன்னாலே பயமாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் கள்ளக்குறிச்சி போயிருந்தேன் பேசுறதுக்கு. இல்லை, அதுக்கு முன்னால் போயிருந்தேன். அந்த இது நடக்கிறதுக்கு முன்னால் போயிருந்தேன். பேசி முடித்த உடனே ஒருத்தர் வந்து, சார் நாங்கள் இங்கே பெரிய தமிழ் குடும்பம், அவரே சொன்னார், நாங்கள் இங்கே தமிழ் குடும்பம், எங்கள் அப்பா ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகி இறந்துட்டார். நாங்கள் எங்களுக்கு ஒரு பழக்கம், எங்கள் பகுதிக்கு யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு டின்னர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னாரு. அவருக்கு தெரியல, பட்டிமன்றம் பேசுகிறவங்க யார் கூப்பிட்டாலும் போய் சாப்பிடுவோம். அதனால் நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன் அப்படின்னு போயிட்டேன். போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணார், ரொம்ப அன்பாக தான், சார் விழா அமைப்பாளர் பணம்லாம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. கேஷா? எப்படி கேஷ்? ஒன்றும் பேலன்ஸ் இல்லைல்ல, சாப்பிடுங்க சார். ஒரு விருந்துன்னு கூப்பிட்டார் சார். 2 சப்பாத்தி, அந்த ஹாட் பேக்கில் 4 சப்பாத்தி இருந்தது. அவங்க ஒய்ஃப் அவருக்கு வச்ச 4 சப்பாத்தி, அதில் 2 நமக்கு தானம் போட்டார். தொட்டுக்கு தேங்காய் சட்னி. சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. இந்த 2 சப்பாத்தி எனக்கு போட்டுட்டு அடுத்தது, சார் கொஞ்சம் முடையாக இருக்குது, ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2 நாளில் நான் ஜிபே பண்ணிடுறேன்னு. அதுக்கு தான் கேட்டிருக்காரு, கேஷாக வாங்கினீங்களா ஜிபேயில் வாங்கினீங்களான்னு. வேறு வழியில் ரொம்ப அன்பு தொல்லை. 2 நாளில் சார் ஒரு புக்கு ப்ரெஸ்ஸில் இருந்து அதை எடுக்கணும், நூல் வெளியீடு, என் புக்கு என்னமோ சொன்னாருங்க. 20,000 வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்னை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சாரு. 3 மாதம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 2 சப்பாத்தி 20,000 ரூபாய் அங்கே தான். அதில் இருந்து யார் கூப்பிட்டாலும். அதே மாதிரி இந்த செல்ஃபி எடுக்கிறது, யாராவது செல்ஃபி எடுக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு உதறும். சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முகம் நம்மளுக்கு தெரியும் சார். நல்ல லைட்டு போட்டு எடுத்தாலே மூஞ்சி சரியில்லை. இதில் செல்ஃபி எடுக்கிறதுன்றது அது ஒரு தனி டெக்னிக் இருக்குது. நிறைய பேருக்கு அது வராது. சும்மா ஆசையில் எடுக்கிறாங்க செல்ஃபின்னு. எடுத்துகிட்டு பாருங்களேன், ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி, நல்லா இருக்காது. இந்த செல்ஃபி எடுக்கிறதுன்றது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. நிறைய பேர் செல்ஃபின்னு ஒரு இடத்துல பேசிட்டு இறங்கி காரில் ஏறுறேன், ஒரு 10-15 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. சரி, எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு காரில் கால் வைக்க போகிறேன், தூரமாக இருந்து ஒருத்தர் சான்னு ஓடிடுறான். பார்த்தேன், சரி நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஓடி வர்றாரு. கிட்ட வந்து மூச்சு வாங்க சார் அப்படின்னு எடுத்தான். எடுத்து முடிச்சுட்டு கேட்டான், சார் ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா. ஏங்க யாருன்னு தெரியாமலையா செல்ஃபி எடுத்துக்கணும்? இல்லை சார், தூரமாக இருந்து பார்த்தேன், எல்லாரும் உங்ககிட்ட செல்ஃபி எடுத்துருந்தாங்க, அதனால் முதல்ல எடுத்துடுறது, நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கிறதா டிலீட் பண்ணியிருந்தான்னு நாங்கள் முடிவு பண்ணி போனோம். சார் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், எது வாழ்க்கையில் பெரிய வெற்றி? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நல்ல வேலை, சொந்த வீடு, ஆனந்தமான ரிட்டையர்மெண்ட் லைஃப், இதுதான் வாழ்க்கையில் வெற்றி. சில பேர் நினைக்கிறோம் நல்லா படிக்கணும், இங்கே இருக்கக்கூடாது, அமெரிக்காவுக்கு போயிடணும், சிட்டிசன்ஷிப் வாங்கி சௌகரியமாக இருக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் சௌகரியமாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை வெற்றினா. உண்மையான ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையில் வெற்றி என்னை பொறுத்தவரை எது தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள், மகனோ மகளோ, உங்களுடைய குழந்தைகள் நான் வளர்ந்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், நான் வளர்ந்தா எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னு எந்த வீட்டு குழந்தைகள் சொல்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் தான் உண்மையிலேயே வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு சொல்லியிருக்காங்க, நீ வளர 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 நம்ம தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரியே வளரணும், தாத்தா மாதிரி இருக்கணும்னு.
சத்தியமாக எங்கள் தாத்தா மாதிரி இருக்க முடியாது. எங்கள் தாத்தா 90 வயசு வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருந்தார். சார் எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர் சார். நம்மளால அது மாதிரி இருக்க முடியாது. இப்போ யார் எது சொன்னாலும் நம்பிடுவார். நம்மளால அது மாதிரி இருக்க முடியாது. யாராவது குட் மார்னிங் சொன்னாலே நம்ம நினைக்கிறோம் கடன் கேட்டுருவானோன்னு. அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். நம்ம அப்படி ஆகிட்டோம். எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர். நம்ப மாட்டீங்க, எங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டி போய் எங்கள் தாத்தாவே ஒரு மார்வாடிகளில் அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அந்த கடையில் 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டார். அவருக்கு ஒருத்தர் தன்னை ஏமாற்றிட்டான்னு கூட தெரியல. வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னாராம், எனக்கு அப்போவே சந்தேகம் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு. அவங்க காங்கிரஸ், நான் டிஎம்கே, எப்படி பார்ப்பாங்கன்னு. அவரை வச்சு நாங்கள் அவரை மாதிரி இருக்க முடியுவாங்க சார்? உண்மையிலேயே அவர் கூட, அதாவது உலகத்திலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு. நான் எங்கள் தாத்தா கூட செஸ் ஆடிக்கிறேன். ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார். ஓன்னு கத்தி, நீ அதை வெட்ட போறியா, நான் அதை வெட்ட போறியா, எல்லாத்தையும் அவரே பேசிடுவார். அவரே முடிவு பண்ணுவார். நான் எந்த காயை வெட்டணும்னு அவர் முடிவு பண்ணுவார். அவர் எந்த காயை வெட்டணும்னு அவர் தான் முடிவு பண்ணார். அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய குழந்தைகள் என் பெற்றோரை போல இருக்க வேண்டும் என்று எந்த குழந்தைகள் சொல்லுகிறார்களோ அந்த பெற்றோர்கள் தான் உண்மையிலேயே வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவர்கள், வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஞாபகத்தில். சார் நமக்கு எது மகிழ்ச்சி? மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. இப்போ எல்லாருமே டென்ஷனில் சுற்றுறோம். ஏன்? எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. நமக்கு எல்லாத்துலேயும் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் அமையாது. ரொம்ப கஷ்டம். ஆட்டோ ஏறினா கரெக்டாக மீட்ரு போட்டு ஓட்டணும்னு முடிவாங்க. கண்டக்டர் கரெக்டாக சில்லறை கொடுக்கணும். நம்ம சொல்கிற பேச்சு ஒய்ஃபு கேட்கணும். எதுவுமே நடக்காது. ஏதாவது நடக்குமா? எதுவும் நடக்காது. சார் டாக்டர் எப்படி இருக்கணும்னு இவன் முடிவு பண்ணுறான் சார். அது எப்படி சார்? என் ஃப்ரெண்டு சொன்னான் டாக்டர் சரியில்லைன்னா. ஏண்டாண்ணா, என்னடா போகிறேன், ஒரு ஸ்ட்ரெத்து வச்சு பார்க்கல, ஒரு தெர்மாமீட்டர் வைக்கல, என்ன டாக்டருக்குண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன் என்னடா இன்னத்துக்கு போனேன் அப்படின்னு. நான் கூட நினச்சேன் அது யார் என்ன இன்னத்துக்கு போனேன்னு. இல்லை முட்டி வலிக்கு போனேன்னா. டேய், முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டரு? ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, ஏதாவது டாக்டர்னால் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது முடியாது சார். நிறைய பேர் டென்ஷன்லேயே சுற்றிருக்கான். எதுக்கு டென்ஷன் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். சில பேர் பேப்பர் படிச்சுட்டு டென்ஷனாக இருக்கான் சார். பேப்பர் படித்தா உலக விஷயம் தெரிஞ்சுக்கும், முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே நம்பிடவும் கூடாது. ஏன்னா 50-50 சான்ஸு நடந்திருக்கும். இவங்க கொஞ்சம் சேர்த்து கூட சொல்லுவாங்க. பேப்பரை படிச்சுட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு ஆள் பேப்பரில் இது போட்டிருக்கான் சார், 8 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்தவர் கைது. அதில் என்னன்னா, நம்ம பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பரு வித்தியாசமாக பட்டம் கொடுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? 8 லேடிஸை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை பேப்பரில் என்னங்க போடணும்? பொறுக்கின்னு போடணும், போக்கிரின்னு போடணும், களவாணின்னு போடணும். ஆனால் நம்மால் போடுறான் காதல் மன்னன் கைது. படிக்கும்போது நமக்கே கூச்சமாக இருக்குது. நம்ம வேஸ்ட் போல இருக்குது. மன்னனே இல்லை, இளவரசன் கூட ஆக முடியாது போல இருக்குது அப்படின்னு. அதாவது ஆண்கள் 8 பேரை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாத்தது வேற. இப்போ ஒரு அம்மா சமீபத்தில் 52 நாட் அவுட்டு, 52 பேரை கல்யாணம் பண்ணிக்குது. இந்த போலீஸ் அவசர வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா செஞ்சுரி அடிச்சிடலாம். இல்லை, இவன் அதை படிச்சுட்டு ஓ இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் கவுண்டரில் போடணும், பிபி ஏற்றிக்கிறான் சார். அவன் தான் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டானே, உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு பிபி ஏற்றிக்கிற? இவனெல்லாம் பூனா அப்படிலாம் படிச்சுட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிக்கணும். என்ன ஒன்று வச்சுக்கிட்டே நம்மளால் சமாளிக்க முடியே, இவன் எப்படி 8? ரொம்ப கஷ்டம் சார். எல்லாமே சார் எதிர்பார்க்குறது நடக்காது. என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான், நீ நினச்சது ஏதாவது நடக்குதானா? இல்லைடா. ஏன்னா அப்போ ஏன்னா நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, ஒருவேளை உனக்கு நடந்துதான்னு கேட்டுக்கு போயிட்டு வந்தேன். நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்? எல்லாமே ஒன்று யார் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது. லேடிஸுக்குன்னு சில சப்ஜெக்ட் இருக்குது, ஜென்ஸுக்குன்னு ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது. ஒருத்தரோட சப்ஜெக்டில் இன்னொருத்தர் போனால் தான் பிரச்சனை சார். ஒன்றும் இல்லை,